அழ வச்சுட்டா. வேர்த்து விறுவிறுன்னு கிச்சன்ல நிக்கணும். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோமே, அவங்கள நீங்க பாக்குறீங்களா? ஏன் நேச்சுரல் பூர்ட்டுவா? மக்களே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அழ வச்சுட்டா. என்னன்னு கமெண்ட்ல கேளுங்க. இவதான் அவ. சும்மாதான் வந்தேன், ஆனா கடைசியில இப்படி வெட்ட வச்சு அழ வச்சுட்டா. இங்க பாருங்க. சமையல் பண்ண கடைசியில அந்த மகாராணியும் சமைக்கிற நிலைமையில ஆயிடுச்சு. ப்ரௌனி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? ப்ரௌனி. அதனால நாங்க வந்து சைட்ல இந்த மாதிரி வேலைகள் பண்ணி அழுதுட்டு இருக்கோம். சரி, அட்லீஸ்ட் அந்த ப்ரௌனியை டேஸ்டா தருவாளே, நல்லா ருசிக்கலாமே ரசிக்கலாமேன்னு சொல்லிட்டு அழுதாவது நம்ம சமைச்சு கொடுப்போம். ஆனா அந்த ப்ரௌனி மட்டும் நல்லா வந்துரும். வரலன்னா அவளை உள்ளி கட் பண்ண வச்சு. அதாவது ப்ரௌனி மட்டும் எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம், நல்லாதான் இருக்கும். அந்த தைரியத்துல தான் நானே பண்ணிக்கிறேன். அப்படி பாப்போம். லாஸ்ட் டேஸ்டிங் ரிவ்யூல நீங்க பாருங்க. இந்த மேடம் வந்து நல்லா தான் இருந்தாங்க. கடைசியில இப்பதான் நீ குக்கிங் மெட்டீரியலா இருக்க. இப்போ செம்மையா இருக்க. இப்பதான் நீ அழகா இருக்க. இந்த லைட்டு இல்ல, அவ அந்த கரண்டி புடிச்சு அதுல வந்து அவ வந்து ரொம்ப அழகா தெரியுறா. எப்பவுமே கேக் பண்றப்போ உள்ள வைக்க கூடாது, எல்லாம் ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஓ அப்படியா? நான் அது வெளியில தான் வச்சிருந்தேன். நான் தான் எடுத்து உள்ள வச்சேன். நான் வெளில தான் வச்சிருந்தேன், அதுக்காண்டி தான் வெளில வச்சேன். கெட்டு போயிடும்ல. நான் பட்டரை வெளில வச்ச காரணமே ப்ரௌனி கேஸ் பண்ணுவான்னு வச்சேன். ஓ, உங்களுக்கு அப்ப ப்ரௌனி எல்லாம் போட தெரியுமா? வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமா? ஆமா. இங்க பாருங்க, பிரைஸ் இவ்ளோ அழகா பண்ணிருக்கியப்பா. கஷ்டப்பட்டு கட் பண்ணியா? ஆமா ஆமா. நல்லா இங்க பாக்கெட்ல நல்ல ரெடிமேடு வாங்கி வச்சுக்கிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. இதுக்கு குக் பண்ண விட்டுட்டாங்களாம். நானாவது கஷ்டப்பட்டு உள்ளி கட் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். நீ வெறும் எண்ணெய் தட்டிக்குள்ள விளையாடிட்டு இருந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாருங்க. அப்படியா? அது வந்து என்ன பிராண்டு? சாதியா பிராண்டு. நல்லதான் மூக்க தொலைக்குது. மேடம் பண்ணாங்கன்னா மூக்க பொத்த வேண்டிய நிலைமை ஆயிடும். ஓகே. அன்னைக்கு ஒரு சிக்கன் கறி பண்ணிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா. சிக்கன் 65 அருமையா இருக்கும். அப்படியா? 65 டாப்பா இருந்தது. குழம்பு கொஞ்சம் ஓட தண்ணி ஆச்சு. அது அந்த வீடியோல நாங்க நல்லா சொல்லிருக்கோம். கிணத்துல தண்ணி இல்லப்பா, அதனால தண்ணிய ஊத்துன்னே. நீ கொஞ்சம் இந்த கிணறு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்திட்ட. என்ன பண்றது? அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ப்ரௌனி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள அவ்வளோ பாத்திரத்தையும் எடுத்து கழுவிட்டு இருக்கா. ப்ரௌனி பண்றதுக்கு பாத்திரம் வேண்டாமா? அவ்வளவு உள்ள போயிடுச்சு இல்ல. அதுக்கு பேன் தானே வேணும். இல்ல, இது வந்து டபுள் பாயிலிங் பண்ணணும். ஓ அப்படி? ஆமா. என்னடா, நம்மளை விட சின்ன பிள்ளைல எல்லாம் அழகா டபுள் பாயிலிங் ஸ்டீமிங்னு எல்லாமோ சொல்லுது. நமக்கு தின்ன மட்டும்தான் தெரியும். நீங்க இவ்வளவு சின்சியரா டபுள் பாயிலிங் பேசிட்டு இருக்க, அங்க ஒண்ணு பொரிச்சதை எடுத்து தின்னுட்டு இருக்குது. உப்பு இருக்கான்னு தெரியல, எடுத்து தின்ன. உப்பு இருக்கா? எல்லாம் இருக்கா? ஓகே, குவாலிட்டி செக் பண்ணிட்டாங்க மேடம். இவங்க தான் இனிமே இன்னையில இருந்து குவாலிட்டி செக் சூப்பர்வைசர். ஓகே. நாங்க கஷ்டப்பட்டு உள்ளி வெட்டுறோம், அவ கஷ்டப்பட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. டபுள் பாயிலிங் பண்றதுக்கு வேண்டி பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அங்க ஒருத்தி ஏதோ ஒண்ணு ரெடிமேட வச்சு பொரிச்சிட்டு இருக்கா, ஏதோ ஒண்ணு பண்றா. ஓகே, இப்ப ஒரு பிளேட்டையும் தூக்கிட்டு வந்திருக்கா. இப்படி நாங்க 3 பேரும் இந்த வேர்த்து விறுவிறுன்னு கிச்சன்ல நிக்கணும். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோமே, அவங்கள நீங்க பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு பேக் கேமரால சைலண்டா போய் காமிக்கிறேன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. இந்த ஃப்ரேம்ல நீ கியூட்டா இருக்க. செம்ப கேக் பண்ண வேண்டாமா ப்ரௌனி? அது ஏன் நான் வந்து இந்த சாட் ஜிபிடியை வந்து கேப்கட்டை வந்து சாட் ஜிபிடின்னு ஒன்று சொல்றேன். அதே மாதிரி கேக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் இப்போ என்ன பண்ண போற? கேக்கா ப்ரௌனியா? எல்லாத்தையும் பேக் தான் பண்ண போறோம். நாங்க இங்க கஷ்டப்பட்டு வேர்த்து அந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கோம்.
ஸ்டவ்ல நிறைய லவ் எல்லாம் போட்டு சமைச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஏதோ சீக்வன்ஸ்னு ஒரு கேமா அதை கொண்டு வந்து இவங்க தான் அந்த கேமோட ஓனரு. ஆனா நானே ஒட்டப்பட்டு வாங்கிட்டு வந்தியா? அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா? பார்த்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனா அந்த கேம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆம்பளைங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாங்க. அதனால ஓகே, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க உப்பு இல்ல சப்பு இல்லன்னு. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே தேங்க்ஸ். புனிதா அழகா இருக்கால பாப்போம். உங்க அழகின் ரகசியம் என்ன? உங்க அழகின் உங்களோட முகம் வந்து அப்படியே பல 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 பலன்னு ஷைனிங்கா இருக்கு. ஏன் நேச்சுரல் பியூட்டிவா? பியூட்டி நேச்சுரல் பியூட்டிக்கு கண்ணுல எல்லாம் அப்படி இது வருமா? எங்களுக்கெல்லாம் வரமா? இது நேச்சுரல் பியூட்டி இங்க ஒண்ணுமே போடாம இருக்குது. அதுக்கு அப்படி இல்லையேப்பா. நீங்க என்ன யூஸ் பண்ணி வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணி ஏதாச்சும்? நான் குளிச்சேன். ஆமா நான் குளிச்சேன். நீங்க என்ன குளிக்கல 2 நாளா அப்படி இருக்கு. 2 நாளா குளிக்காம கண்ணுல என்ன இருக்கு? அட்டைப்பூச்சி எதுவும் ஒட்டி நீ அடிச்சிட்டியா? ஆமா சொல்லுங்க மேம். நீங்க பல பலன்னு இருக்கிறீங்க மேம். பல பலன்னு இருக்கிறீங்க மேம். ஏதாவது எல்லாரும் வாங்கி போட்டு பலபலன்னு ஆயிட்டாங்க. அப்ப என்னமோ இருக்கு. என்ன போட்டிருக்க? கார்ல இருந்து இறங்கும் போது அப்படி தக தகன்னு மின்னுன. என்ன போட்ட? தெரியல. ப்ராடக்ட் சொன்னது இன்னொருத்தி. அவட்ட கேட்டு நான் அமேசான்ல வாங்கினேன். நீங்களும் வேணா அவட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. பை பாய். இந்த ப்ராடக்ட சொன்னதே இவங்க தான். ஆனா நான் அத போடல. யார் வின்னர் ஆச்சு லாஸ்ட் மேட்ச்ல? மகேஷ் அண்ணா. விக்கிபீடியா தான் வின் ஆயிருக்கு. ஓ அவர் 0. பாத்துட்டு இருந்தியோ? ஓ அப்படியா? சரி சரி சரி. ஓ அவங்க சீக்வன்ஸ் வைக்க முன்னாடியே வின் பண்ணிட்டாங்க. சரி. ஐயே ஆமா அவங்க 2 பேரும் எங்க குதிரை மேல ஏறி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நேரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி டயர்ட் ஆகி தண்ணி குடிச்சிட்டு ப்ரௌனி பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த டார்க் சாக்லேட் அண்ட் அன்சால்டட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் நடந்துட்டு இப்போ மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி தான் பட்டர் ப்ளஸ் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணணும். இது வந்து ஓவனில் வச்சும் மெல்ட் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணிடுங்க. ஓகே தான் ஸ்டெப் 1. நான் எங்கே எப்படி எந்த இடத்துல இருக்க வேண்டியவ இப்படி ஆப்பச்சட்டியை பிடிக்க வச்சிட்டீங்களேப்பா. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இவளுக்கு போகாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமா? உன் பிள்ளைக்கு தான் போவோம். என் பிள்ளையும் தின்னுது. அதனால பிள்ளைங்களை தான் சேரும். இப்போ ஸ்டெப் 2 வந்து எக்கை வந்து பீட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு 2 எக்ஸ் எடுத்திருக்காங்க. 2 எக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுல்ல போட்டு பீட் பண்றதுக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இது கோமாளி இல்ல ஆமால கரெக்ட் தான். நான் தான் குக்கு, அவ கோமாளி. ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், அவ வந்து பண்ணிட்டே இருப்பான். இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டே இருங்க. இப்படி ரொம்ப நம்ம பீட் பண்ணிட்டே இருக்கும்போது கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நேரம் பீட் பண்ணி ரொம்ப கை வலிச்சுன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணினா யார் உங்க ஹஸ்பண்டயா? இல்ல எங்க அப்பள வேற இப்ப வேறயா? அது வேற சாக்லேட், இது வந்து எக். ஏ முட்டையை இப்பதான் கலக்குறீங்களா? பாத்தீங்களா? கொஞ்சம் வேலை முடிஞ்சது. இத கலக்கிட்டா முடிஞ்சது. அப்ப பிரவுனி வர்றதுக்கு விடிஞ்சிருமா? காலையில தான் கிடைக்குமா பிரவுனி? நாளைக்காவது கிடைக்குமா? சத்தம் கட்டாம இருந்தா 10 நிமிஷத்துல கிடைக்கும். சத்தம் கட்டாம இருந்தா இந்த ஒழுங்கா முட்டை கலக்குவேன். இல்லைன்னா இப்போ உன் கையில தந்துருவேன். கலக்குவேன் கட்டாக்கட்டி திட்டம் தீட்டி முடிப்பேன். இதுல கசத்தை ஆட் பண்ணிடுவோமா? ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது கூட அது கூட டேஸ்டா இருக்குமா? பாய்ஸ் ஒரு விக்கிபீடியா இருக்கு. அந்த விக்கிபீடியா எப்படின்னா நம்ம
நெட்டு தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம அவங்க கிட்ட கேட்டாலே போதும், நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே, நான் இப்போ வந்து நான் இன்ட்ரோ கொடுக்க போறேன். இவங்க தான் அந்த விக்கிபீடியா. எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இவர்கிட்ட தான் கேட்போம். உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் அது கரெக்டாக சொல்லுவாங்க, தப்பாக எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இவருக்கு விக்கிபீடியான்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ விக்கிபீடியா என்ன பண்ண போகிறாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப கை வலிக்கிறதுனால அவர் பீட் பண்ண போகிறது. என்ன எப்படி வரணும்னு கேக்குறாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோமியா வேணும். சரி, அதான் ஸ்கிப் பீக்ஸ் அப்படிமா. என்ன ஷேவிங் ஃபோம் ஆட் பண்ணா கரெக்ட்டா நிறைய இருக்கும். வந்து இப்படி பண்ணோம்னா என்ன பேர் சொல்லுவாங்க? ஸ்கிப் பீக்ஸ். இதனால தான் இவங்க விக்கிபீடியா. பீக் பாத்தீங்களா, எங்களுக்கு வரைக்கும் தெரியல, ஆனா இந்த விக்கிபீடியாக்கு தெரியுது. ஷேவிங் ஃபோம் எடுத்துட்டு வரவா, டக்குன்னு அப்படியே மதமதியா வந்துரும். ஏன் நிஜமா சொல்றேன், அது அப்படியே மதமதியா மேல இருக்கும். இது பிங்க் கிரீன் மாதிரி ஸ்டிப் பீக் அப்படியே இருக்குமா? இதெல்லாம் பேசணும்னா ஏன்னா பிளேட்ல ஊத்தி ஆம்லெட்டை போட்டு சாப்பிட வேண்டியதா. கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அவன் கஷ்டப்பட்டு ப்ரௌனிக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறான், அதை பார்க்காம ஃபோமை தட்டுறேன் அதை தட்டுறேன்னு. கரெக்டா ஆம்லெட் போடுற மாதிரியே இருக்கு. இது எலக்ட்ரிக் இல்லையா? எலக்ட்ரிக் இல்ல. 2 வாட்டி பீட் பண்ணாங்க. நீங்களே பாத்துருப்பீங்க. ஒரு 2 செகண்ட்ஸா இல்ல 2 மினிட்ஸ் வேணா பீட் பண்ணிப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்குள்ள எலக்ட்ரிக் பீட்டர் இல்லையான்னு கேக்குறாங்க. எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு ஒரு 5 நிமிஷம் பண்ணாதான் அது வரும். நம்ம வீட்டுல இருக்கு, இப்போ எடுத்துட்டு வரியா? நானும் அதான் சொன்னேன், எங்க வீட்டுல இருக்கு, ஊர்ல இருக்கு. கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்குவோமா? நல்லா இருக்கும், அந்த ஒரு கலர் வரும். நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துற வேண்டியதான். கெச்சப் ஊத்திட்டு சீக்கிரமா பண்ணா பேக்கிங் பவுடர் இல்லாட்டி பேக்கிங் சோடா வேணும். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடாவா? பேக்கிங் பவுடர்லாம் இல்ல, அவசரத்துக்கு வந்து யார்ட்லி பவுடர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிறியா? ஹேண்ட் மிக்சர் எல்லாம் நம்மள ஏமாத்தி இருக்காங்க. எலக்ட்ரிக் மிக்சர் என்ன இருக்கு? எலக்ட்ரிக் மிக்சர். ஆமா, அந்த இது மட்டும் தான், கம்பி மட்டும் தான் இல்ல. கம்பி அவங்கள்ட்ட கீழே எங்கன்னு ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்க கூடாது, நம்மள ஏமாத்துறாங்க. ஆமாடி, இன்னும் இருக்குல்ல, இதுலதான் இது வந்து ஆக்சுவலி நம்ம வீட்டுல இருந்து 2 கம்பி இருக்குமா, இதுல வந்து 1 கம்பி தான் இருக்கு. பார்த்தா தெரியலையா? அது இல்ல, இப்படி இல்ல இருக்கும். இப்படி தான் இப்படி பிடிக்கணும். இது வந்து இது வந்து வேற மாடல். நம்ம வாங்குனது கொரியன் மாடல், இது ஜாப்பனீஸ் மாடல். ஆமா, நாட்டுக்கோழி முட்டையா? பிராய்லர் கோழி முட்டையா? பிராய்லர் கோழி முட்டை. பிராய்லர் எங்கேயாவது முட்டை போடுமா? போடுண்டி, உங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணு கிடக்குது இல்ல. சேவக்கோழி தான் முட்டை போடாது. பிராய்லர் முட்டை போடுமா? சேவக்கோழி தான் முட்டை போடாது. பிராய்லர் முட்டை போடுமா? காயில ஒரு முட்டை தான் தின்னீங்க. ஆமா, வேற எதாவது உயிர் இல்ல. சரி, அதான் முட்டையை வெச்சுங்கிறாங்க. அதுல வந்து உயிர் இல்ல. எல்லா இதுக்கும் உயிர் இருக்கு. மத்த எல்லாத்துக்கும் உயிர் இருக்குல்ல. அந்த முட்டை கொஞ்சம் பொறிக்காது. அது பிராய்லர் முட்டை. எங்க ஊர்ல எல்லாம் கருப்பு கலர் கோழி கிடைக்கும். அந்த கருப்பு கலர் கோழி முட்டை தான் நாங்க சாப்பிடுவோம். நிஜமா தெரியாதா கருப்பு கலர் கோழி? ஏமாத்துறாங்க, ஒண்ணுமே தெரியலன்னு. அதுக்கு வேற ஃபீமேல் கோழி தான் முட்டை போடுறது, மேல் வந்து கறி. அப்படியா? சரி, முட்டை போடும் ஃபீமேல் கோழி எப்படி உருவாக்குவாங்க? இல்ல, அதுக்கு தனி இன்ஜெக்ஷன் தனியா இருக்கும். இது வந்து இல்ல, ஏமாத்துறாங்க. எங்க போய் உண்மையிலே ஒரு முட்டை வந்து இந்த எவ்வளவு நாள் வச்சு நீ அடைய கத்தாலும் அது குஞ்சே பிடிக்காது. அது உயிரே. சரி, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல டைம் வேஸ்ட் பண்றேன். ஒரு என்ன முட்டையை கலக்க வந்த இடத்துல இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும். நாளைக்கு நம்ம வந்து முட்டை கோழி பண்ணைக்கு போவோம். சரிடே, பண்ணைக்கு போவோம். அங்க முட்டை போட்டுருச்சுன்னா அவன் அடுத்தது பண்றான். உன்னோட 2 டவுட்டையும் நம்ம தீர்ப்போம். கருப்பு கலர் கோழி இருக்கா இல்லையா? அதாவது வந்து பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி முட்டையில குஞ்சு பொரிக்குமா பொரிக்காதா? சோ இப்போ வந்து சுகர் ஆட் பண்ண போறோம். 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். நாங்களே சொல்லி தர வேண்டியதா இருக்கு. நாங்க படிக்கல பாஸ், எங்களுக்கு படிப்பு ஏறல. ஸோ இப்போ 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறான். நிறைய முட்டை ஆகும். சுகர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். என்ன பண்ணணும்? லம்புங்கா ரோடு பம்புங்கிறா என்ன? இது வந்து 4th ஸ்டெப் இல்ல. ஸோ 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாக்லேட், அந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்க விஷயங்களை தான் ஆட் பண்ண போறோம்.
ஆட் பண்ணிட்டா இது எப்படி இது பண்றது? இது வச்சுக்கிறியா? இதுக்கு வராதே. லாஸ்டா போட்டுக்கலாம். அடுத்து வெண்ணிலா நெக்ஸ்ட் ஸ்டெப் வெனிலா எசன்ஸ். இது வந்து எதுக்கு ஆட் பண்றாங்க? ஃப்ளேவர். ப்ளஸ் வந்து வாடை தெரியாம இருக்கிறதுக்கும் தானே எக்கோடது. இது வந்து காஃபி எக்ஸ்ட்ராக்ட். காஃபியோட எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றா. ரிச் ஃப்ளேவர் வரும். என்ன வேணுமா? இன்ஸ்டன்ட் தானா? இன்ஸ்டன்ட் காஃபி. சும்மா அதில் போட்டு இது பண்ணி போட்டேன். சும்மா தண்ணியில் இது பண்ணிட்டு கரைச்சிட்டு அது போடுறேன். இருங்க ஒரு நிமிஷம் போட்டுக்கிறேன். என்னம்மா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு. ஹாஃப் கப் மைதா. ஹாஃப் கப் மைதா. ஃபில்டர் பண்ணி போடுங்க. அப்பதான் அந்த லம்பு பம்ப் எல்லாம் வராதாம். மிக்ஸ் பண்ணலாமா? அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட்ல மிக்ஸ் பண்ணணும். இல்லை இப்படி வச்சுட்டு அதான். அது அவங்க பார்ப்பாங்க. நமக்கு அந்த ஃபோல்ட் எல்லாம் தெரியாது. என்னது? ஆனால் இது இல்லை. ஸ்பாச்சுலாவா? இப்போ பேனை வந்து கிரீஸ் பண்றாங்க. வந்து அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை வந்து அந்த பேன்ல வந்து வா அப்படியே படிப்படியா விழுதுல. ஃபட்ஜி ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்ததும் ஷாக் ஆகிடுவீங்க. எஸ், நாங்களுமே அப்படி தான் ஷாக் ஆகிட்டோம். என்னடா இப்படி வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் நிறைய தப்பு பண்ணியிருந்தோம். பிகாஸ் அவகிட்ட வந்து சரியான எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை. அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பீட் பண்ணது ப்ராப்பராக பீட் ஆகலை. ஏன்னா எலக்ட்ரிக் பீட்டர்னா அந்த ஃபோமி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்திருக்கும். இது நாங்கள் கையாலே பண்ணதுனால அந்த ஒரு இது வரல. ஸோ இந்த 2 ஃபால்ட்டும் தான். மற்றபடி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப மனசுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா டாப் லேயர் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.